ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். முத்துராமசாமி என்பவர் அரசு தொடக்கப்பள்ளி ஈரோட்டில் தலைமை ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க சார். அவர் கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்து என் வீட்டு மேலே, நான் அவர் வீட்டு மேலே என்னுடைய வீட்டை கொடுத்து அவர்கிட்ட ஒரு 15 லட்சம் வீட்டை கொடுத்து பணம் வாங்கியிருந்தாங்க சார். அந்த பணம் வாங்கிட்டு அசல் வட்டி எல்லாமே கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக அவர் கொடுத்துட்டேன். திரும்பி அவர் எனக்கு எழுத்தி கொடுக்காம பிரச்சனை பண்ணிகிட்டே வர்றாருங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் நான் வீட்டை திரும்பி கேட்ட பாவத்துக்கு அவர் மேலே 19/6 இதே மாவட்ட காவல் ஆய்வாளத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். அப்போ இப்படி மீடியாவை கொடுத்த போது அதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆளுகளெல்லாம் தூண்டி விட்டு சீட்டு நடத்துகிற மாதிரி ஒரு பொய் புகாரை கொடுத்து என்னை சிறை வரைக்கும் அனுப்பி என்னை எவ்வளோ மானபங்கப்படுத்தணுமோ அத்தனை மானபங்கப்படுத்து அனுப்பிட்டு நான் இப்போ 23 நாள் சிறையில் இருந்துட்டு வந்தேங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முந்தானேட்டு 16/11 வீட்டுக்கு போய் வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டேங்க சார். நான் இல்லை, என் புள்ள எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தாங்க. என் புள்ள வாலிப புள்ள, அவளுக்கு வயசு 22, கையை பிடிச்சி ஒடிச்சு முறுக்கி அடித்து கொடுமைப்படுத்தி எங்கள் அம்மாவை அடித்து, வயசானவங்க அவங்க 65 வயசு அடிச்சுங்க. வீட்டுக்குள்ள பொருள் அத்தனையும் சூறையாடி ஒரு 100 பேர் கொண்ட கும்பலை கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. 100 பசங்க இருக்கு, 3 லாரியில் ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னால் இறங்கி வீட்டில் இருக்கிற சாமான் அத்தனையும் சூறையாடி வேனில் ஏற்றி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இது தெரிஞ்சு நான் ஓடி காவல்துறையிட்ட கொண்டு புகார் கொடுத்ததன் பேரில் அவரை காவல்துறை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணி அவரை எஃப்ஐஆரே போடாதுட்டாங்க. நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க சார். எஃப்ஐஆர் போட்டுட்டு காவல்துறை அவருக்கு சாதகமாக தான் நடந்துக்கிறாங்களே ஒழிய எங்களுக்கு நீதி கிடைக்கல. அதாவது காவல்துறை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில் விட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் லாயர் கேட்டதன் பேர்லையும் நாங்கள் அழுத்தம் கொடுத்ததன் பேரில் தான் என்ன செஞ்சாங்கன்னா எஃப்ஐஆராக போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணவே இல்லை, அவரை வெளியில் விட்டுட்டாங்க. அது என்னுடைய ஜாதி பெயரை சொல்லி, நான் எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, என்னுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு சொல்லி உனக்கு இவ்வளவு திமிரு, அந்த வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியல, கடுமையான வார்த்தைகளால் பேசி என்னை அவமானப்படுத்தி அந்த எண்ணெயும் அடித்து ரொம்ப துன்புறுத்தினார். எங்கள் வீட்டுக்கு உண்டானது வெட்ட வெளிச்சமாக இருக்குது வீடு, எல்லா திங்ஸையும் எடுத்துட்டாரு. திங்ஸு அராஜகத்தில் ஈடுபட்டு 100 பேர், அதாவது 30 பெண்கள், ஒரு 70 சின்ன சின்ன பசங்க அவரை கூட்டிகிட்டு வந்தது. அதுக்குண்டான வீடியோ இருக்குது. அவர் தூண்டுதல் பேரில் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு சீட்டு மோசடின்னு ஒரு தடவை ஆல்ரெடி பேசி கொடுத்துருந்தாங்க. அவர் பேசி எங்களை முத்துராமசாமி சார் கூப்பிட்டாரு, 10 பேர் சேர்ந்து கொண்டு போய் அவர் பிரபா மேலே ஒரு புகார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன அவமானப்படுத்திட்டு அவளை சும்மா விடக்கூடாது, அதனால் அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம எப்படியாவது அவளை சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒரு 10 பேர் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த 10 பேர்த்தில் ஒரு சிலர் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்குண்டான ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் சிறையில் இருந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு ஆளுகள் அனுப்பி முத்துராமசாமி தான் எங்களை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ ஆடியோ எங்கள் கல்வி அதிகாரி முதல் கொண்டு அவருக்கு துணையாக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அவரையும் போய் மிரட்ட சொல்லி, அது கோபால் பிஓ, இப்போ எங்களுக்கு பிஓவாக இருக்கிறாரு, அவர் பேசின ஆடியோ வீடியோ, அந்த டீச்சர் நித்யான்னு சொல்லிட்டு அவங்க பேசின ஆடியோ வீடியோ வீட்டில் போய் அராஜகம் பண்ணியிருக்காங்க. நான் சிறையில் இருந்த காலத்தில் முத்துராமசாமியோட தூண்டுதல் பேரில் என் வாலிப பொண்ணுகிட்ட போய் ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காங்க சார். எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். அவரை எஃப்ஐஆர் போட்டு கோபி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க சார். கண் துடைப்புக்காக பண்ணுறாங்க, ஆனால் அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. எஃப்ஐஆர் போட்ட அன்னைக்கு அவர் உள்ளதாக இருக்கிறாரு. அவங்க பண்ணோன்னா அப்போவே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பயங்கரமான கொடுமை, வீட்டை சூறையாடி இருக்கிறார். வீட்டில் ஒரு திங்ஸ் இல்லைங்க சார், அத்தனையும் எடுத்துக்கொண்டு 3 லாரியில் அராஜகம் பண்ணியிருக்கிறார். ஜாதி பேரை சொல்லி கடுமையாக திட்டினாரு. என் புள்ள வாலிப பிள்ளைய பிடிச்சி அடித்து கையை முறிச்சிட்டு வந்திருக்கிறாரு. என்ன வயதான தாயார் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீதி வேணுங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.